எக்கா இந்த கருவோட புடி குடுடி. நெத்திலி கருவோடு சென்னங்குனி ரோசோரா இதெல்லாம் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. என்னடி பேக் வெட்டி பார்த்துன்னு இருக்கா? நெத்திலி கருவோடு சென்னங்குனி எல்லாம் பேக்கெட் இருக்குன்னு சொன்னல, அதை கரெக்டாக போட்டுக்கறேன்னு பார்க்குறேன். ஏண்டி அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏக்கா எனக்கு இந்த கருவோட்டில் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கா. ஏண்டி அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஏக்கா அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாதுக்கா. தின்றதுக்கு கூட நல்லா தெரியுமா? அது நல்லா தெரியும். இப்போ நான் அரைப்பேன் பாரு, அதே மாதிரி தான் இருக்கணும். ஏடி 2 அருவம் எடுத்துருவா. இதோ எடுத்துன்னு வரக்கா. இப்படி மின்னல் மாதிரி ஓடுது பத்தியா? அவ்வளோ உன்ன மாதிரி தான். எனக்கு அரைக்க தெரியாது, கிளீன் மாதிரி தெரியாது சொல்லியிருக்கா. 2 அருவம் யாருக்க? உனக்கு ஒரு அருவம் பண்ண, அவளுக்கு ஒரு அருவம் பண்ண. ஓ, எங்களுக்கு வந்து கருவோடு எப்படி கட் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லி தரப்போ கிளாஸா? கிளாஸ் தான் நடக்க போதிப்போ. அப்படியே உட்காருடி. நீ புடவை கட்டியிருக்க, நல்லா சப்பளங்கள் போட்டு உட்காந்துக்கிற. இந்த பேண்ட்டை போட்டு நான் உட்கார முடியல, நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஏன் நீ புடவை கட்டிக்க வேண்டியதுன்னு? நீ தானே பேண்ட் சட்டை போட்டு சுற்றினதா? இதே போட்டு போட்டு பழகிடுச்சுக்கா. இப்போ குண்டை ஆயிட்டுனான்னு தெரியல, பேண்ட்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதுண்ணே ரொம்ப குண்டதாயிட்டேன். ஏண்டி பரமல வேற இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லிச்சு. ஆஃபர் தான் போட்டுக்காங்களாம். சீக்கிரம் மேடம் வேலையை முடிச்சுட்டு போகணுடி. இங்கே தான் வந்தது அது? ஆமாடி, காலையிலே வந்துட்டாங்க. உன் தங்கச்சி இதை ஃபோன் பண்ணி சொல்லிச்சா கடையில் ஆஃபர்னு. அதை சொல்லிட்டு பான்னு வந்தது. நான் வரும்போது எதிர்க்க போச்சுக்கா, எதுவுமே சொல்லக்கா என்கிட்ட. நீங்கள் தான் எப்போ மாட்டா சண்டை போடான்னு இருக்கீங்களா? அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லலாம்? நாங்கள் என்ன சண்டை போட போகிறோம்? இருக்கிறது உண்மையை கேட்க போகிறோம். நல்லா கேட்டீங்க போ. இந்த மாதிரி ஊரா முட்டு மாடலாம் எதுக்கு திருடி கட்டி வச்சுக்கிறேன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? ஆமாண்டி, அப்படி தானே கேட்கணும். அதை அருமை எடுத்து வந்துட்டு உட்கார், அப்படி உட்கார். என்ன இது உட்கார சொல்கிறேன்? இந்த அண்ணி யார? எனக்குலாம் கருவிட இருக்க தெரியாது. இப்படி சொல்லியே தான் ஏமாத்தினா சுற்றின்னு வரமா? உனக்கும் கல்யாணம் 2 குழந்தைங்களும் பிறந்துச்சு, இன்னமும் கருவிட இருக்க தெரியாது சொல்கிற பற்றியா? இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரியல? அசிங்கமா? இதில் என்ன அசிங்கம் இருக்குது? தெரியாதுன்னு சொல்ல முடியும். தெரியாதுன்னா கற்றுக்கோ, உட்கார், சொல்லித்தரேன். இதுக்கு நிறைய வேலை இருக்குக்கா உள்ள, அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். உட்கார் உட்கார். இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது, நல்ல வசமா மாட்டிருக்க. உட்கார். ஒட்டு கருப்பட்டிய வசமுள்ள ரோசாவ பட்டிரும்பு முச்சேதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில சுத்தம் இல்ல, அத சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கல. 2 பேரும் பழி வாங்க போறீங்க பாரு. இந்த வாழைக்கரோட முதல்ல இந்த தலையை முதல்ல வெட்டி எடுத்துட்டு அந்த சைடில் இருக்க பற்றி அந்த பரவல் மாதிரி அடக்க மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட வேண்டியதான். இப்போ நடுவில் குடல் இருக்கும், அது மட்டும் எடுத்துரு. ஐயோ குடல்லாம் இருக்கு மம்மி. இந்தா இதெல்லாம் காஞ்சி போய் குடல் தான் இருக்கும், எடு. கரோடு மட்டும் நல்லா தின்ன தெரியுதுல்ல? சரி வா செய். சொன்னவங்க வார்த்தையில சுத்தம் இல்ல, அட சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கல. இப்போ மண்டை வீங்க போது பார்த்த நேரம் பின்னாடி இருக்க அந்த வாழை கட் பண்ணி போட்டுரு, சின்னதாக இருக்கு பாரு. நீ அடி வாய் பார்த்துனக்க, நீ அந்த மாதிரி தான் தலையை கட் பண்ணி போட்டு சைடில் இருக்க அந்த ரப்ப மாதிரி இருக்க ரக்க மாதிரி பற்றியா அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோ. உனக்கு எவ்வளோ சைஸ் வேணும் கட் பண்ணிக்கோ. சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமானே கட் பண்ணிக்கின்னு அந்த குடல் எடுத்துறதுலேருந்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. வாழை கட் பண்ணி போட்டுரு. பரவாயில்லக்கா, சிம்பிளாக தான்க்கா இருக்குது. ஆமாம், வாழைக்கரோட க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏக்கா இந்த கருவோட்டில் வந்து குழம்பு வைக்கலாமா இல்லை வறுக்கலாமா? இதை நான் வந்து இந்த உடம்பு பீஸ்லாம் இருக்கு பற்றியா துண்டு துண்டா அதெல்லாம் வந்து வறுத்துக்கு போட்டுப்பேன். வறுக்கிறதுக்கு தொக்கு சேர்த்துக்கலாம், புரியுதா? தலை அந்த வால் மெலிசா இருக்கு பற்றியா அது வந்து வறுத்த நல்லா இருக்காது. அதனால் தலை வால் மட்டும் குழம்பு வச்சுப்பேன். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கை அதெல்லாம் போட்டு வச்சுக்க சூப்பராக இருக்கும். இந்த சேப்பக்கிழங்கு போட்டு கூட இந்த கருவோட தலைலாம் போட்டு வச்சு குழம்பு சூப்பர் மனமாக இருக்கும். முதல்ல இங்கே வாழை கட் பண்ணலாமா தலையை கட் பண்ணலாமா? முதல்ல தலையை கட் பண்ணிட்டு குடல் எடு. நம்மளும் வறுக்கலாம். இப்படியே பாருங்க. அப்படி தான் கட் பண்ணு. தலையை ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதே, கொஞ்சம் சதையை விட்டு கட் பண்ணு. அப்போ தான் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் சதை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. போதுமா பாரு? போதும் கட் பண்ணு. அதுக்காக அதில் கொஞ்சம் குடல் வந்து பற்றி அதை அப்படி கட் பண்ணி போட்டுடு. இப்படி தானே? ஆமாம், கட் பண்ணி அப்படியே எடுத்துடு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோ. ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து அது உடம்பு மேலே இருக்குது அந்த ரெக்க மாதிரி இருக்குது பற்றியா அது வந்து நீட்டாக இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்துட்டுனா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன துண்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். சரிக்கா, நீட்டாகவே கட் பண்ணிடுற முதல்ல. அப்படிதான் கஷ்டம். வாழை சின்னதாக கட் பண்ணிவிடு. கட் பண்ணுறக்கா. நீ ரெடி பண்ணுற? அதை கட் பண்ணியிருக்கக்கா. அப்படிதான் பெரிய பண்ண கரெக்டாக கட் பண்ணுறாமா. ஏக்கா இவ்வளோ சைஸ் போதுமே பாரு. போதும் நீ கட் பண்ணிக்கோ. ஏக்கா இந்த கருவாடு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குக்கா. உப்பு அதிகமாக இருக்குமோ? ஹார்டாக இருந்தாலும் உப்பு அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து சுத்தண்ணை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணி இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வச்சுக்க நல்லா சாப்பிட்டாயிடும். அதில் இருக்க உப்பு நம்ம 2-3 வாட்டி கழுவுனா சரியாக போயிடும். கருவாடு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது தண்ணி நிறைய உப்பு போட்டு காய வைக்கிறாங்க, அதனால் உப்பு அதிகமாக தான் இருக்கும். ஒரு சில கருவாடில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓ, இதில் எந்த ட்ரிக்ஸ்லாம் வேறு இருக்கா? இந்த கருவாடு வந்து சதீஷ் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, அதனால தான் வாங்கினேன். எதிரியே வாழை கருவாடா? ஆமாம், வாழை கருவாடு தான். எனக்கு வந்து நெத்திலி தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஃப்ரை பண்ணாலும் நல்லா சாப்பிடுவேன், குழம்பு வச்சாலும் ரொம்ப சாப்பிடுவேன். ஒரு துண்டு கருவாடு இருந்தால் கூட ரசம் சாதமோ இல்லை சாம்பாரோ காரக்குழம்பு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எவ்வளோ நல்லாயிருக்கும், அதில் வந்து அவ்வளோ நன்மையும் இருக்குது. கருவாடு என்னக்கா நன்மை இருக்குது? ஊறுக்காய் மாதிரி அதுவும் நம்ம தொட்டுக்க யூஸ் பண்ணுறோம். இந்த கருவாடு வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லது. இந்த கர்ப்பை பிரச்சனைலாம் சரி பண்ணுது. அதுக்கப்புறமா நீர்ப்பை பிரச்சனை, சின்ன பை பிரச்சனை இதெல்லாம் சரி செய்ய தெரியுமா இந்த கருவாடு? இது கர்ப்பை பை பிரச்சனைலாம் சரி பண்ணுதா? அப்போ இது மருந்தா? ஆமாண்டி, நம்ம உணவு முறையில் தான் உணவே மருந்தாக இருக்குது. இது தெரியாது உனக்கு? இது தெரியாதக்கா? எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சாப்பிட்டுருக்கேன்.
ஆமாம், நான் கூட அதுக்கு தான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட்றது தப்பு இல்லை. இதில் என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன தீமை இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்ணும். அது கருவேட்டில் தீமை இருக்கா? என்ன தீமை இருக்குன்னு தெரியலையா? இது வந்து சளி பிரச்சனை இருக்கும்போது தொண்டெல்லாம் கரக்கர இருந்தால் சளியில் இருந்துச்சுன்னா இந்த கருவேட்டை சாப்பிட்டா சரியாயிடும்க்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது நன்மை தானே? ஆமாம், நீ சொல்கிறது சரி தாண்டி. சளிலாம் சரியாயிடும்டி சாப்பிட்டா. அப்புறம் வந்து இதில் வந்து கெட்ட கொழுப்பு குறைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து இதில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பல்லுக்கு எலும்புக்கு இதெல்லாம் வந்து நமக்கு சக்தியை கொடுக்குது. அப்புறம் உடம்புல நமக்கு வாதம் பித்தம் கபம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து சீராக வச்சுக்க இந்த கருவேட்டில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குது. இப்போ உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த கருவேட்டு கருவேட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்புல வந்து சக்தி கிடைக்கும் அவங்களுக்கு. இது வந்து அதிக அளவு புரதம் இருக்குது, அதனால எல்லாருமே சாப்பிடலாம். சரிக்கா, இது இருக்க நல்லதுன்னு சொல்லிட்டு இதில் ஏதோ கெட்டது இருக்குன்னு சொன்னி எதுனது? அது வந்து என்னன்னா, இது வந்து இதே நோயாளிகள், இந்த தோல் பிரச்சனை அரிப்பு பிரச்சனை இருக்க பற்றியா அவங்களாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா நீரிழிவு நோய் சுகர் சொல்கிறாங்களே, அந்த பிரச்சனை இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாது. நீ சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் சாப்பிடக்கூடாது போல இருக்கா. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. பிளட் ப்ரெஷர் சுகர் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இதில் வந்து உப்பு அதிகமாக சேர்த்து இதை வந்து செய்கிறாங்க இல்லையா, காய வைக்கிறாங்க இல்லையா, அதனால உப்பு அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுக்கும் அதெல்லாம் ஒத்துக்காது. அதனால தான் உப்பு வந்து நல்லா சுத்தண்ணை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைச்சி வேணால் கொஞ்சமாக சாப்பிடலாம். எதுவுமே அளவுக்கு மீறக்கூடாது. அப்புறம் வந்து அல்சர் பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நல்லா டேஸ்ட்டாக உள்ள ஒரு பொருளை வந்து இவ்வளோ பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய குடும்பக்கா. என்னடி பண்ணுறது, உடம்பை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுதான் நல்ல உடல் எக்ஸசைஸு டயட்டு அதெல்லாம் சொல்கிறாங்களே, நல்ல சாப்பாடு காய்கறி நிறைய சாப்பிடணும் அப்படின்னு உடம்பு ஆரோக்கியம் வச்சு எல்லாத்தையும் சாப்பிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கருவாடு மீன் அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து தயிர் இந்த கீரை அப்புறம் வந்து மோர் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் பால்லாம் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு ஜீரண கோளாறு வரும். அதுக்கப்புறமா உடம்புல வெள்ளை தேமெல்லாம் வந்து பற்றி அதெல்லாம் இந்த மாதிரி கருவோடு மீன்லாம் சாப்பிடும்போது பால் பொருள் இந்த பால் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் வருது. அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமாக்கா, நிறைய பேருக்கு பார்த்துக்க வெள்ளை தேமல் இருக்கும். அது ஏன் வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டுது. ஆமாம், இந்த மாதிரி கருவோடு கூட மீன் கூட இந்த பால் பொருளை சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனை வரும். நம்ம எப்பயுமே அந்த பால் பொருட்களை சேர்த்து சாப்பிட மாட்டோம்லக்கா, மீன் கூட கருவோடு கூட. ஆமாண்டி, நம்ம அம்மாக்கெல்லாம் தெரியும் அது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால நம்மளுக்கு அதே மாதிரி பழக்கி வச்சிருக்காங்க. அதனால நம்ம சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு ஏன் சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சுதா? தெரியாது, காய்ப்படி சொன்ன பிறகு தாங்க தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சதீஷ் சஞ்சலாம் பிறந்திருக்கும் போதுக்கா அம்மால அந்த சொரா கருவோடு இருக்குல்ல, அதை வச்சு குழம்பு மாதிரி வச்சுருவாங்க. மிளகுலாம் போட்டு மிளகு பூண்டுலாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அம்மாடியே குழந்தை பெற்றிருக்க அம்மாங்களுக்குலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அந்த சொரா சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா சுரக்கும். அதுக்கான சத்து அதில் இருக்குது. அதனால குழந்தை பெற்றவங்களுக்குலாம் சொரா வந்து ஒரு புட்டாவோ இல்லை கருவோடு வாங்கி குழம்பாவோ மீன் வாங்கி குழம்பாவோ வச்சு தருவாங்க. அது அவங்களுக்கு உடம்புக்கு சக்தியும் தரும், பால் சுரக்க தன்மையும் கொடுக்கும் நிறையா. என்னென்ன சாப்பாடில் என்னென்ன சத்து இருக்குது, எதில் என்னென்ன சக்தி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கேன். ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டாம் பொழுது. மாத்திரை மருந்து எதுவுமே தேவை கிடையாது. ஆமாடி, மாத்திரை மருந்து எதுவுமே தேவை கிடையாது. ஒழுங்காக சாப்பாடு நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே போதும். இந்த கீரை காய்கறிகள் முட்டை உணவு ஒரு டயக்ராம் ஸ்கூலில் படிக்கும்போது நீ பார்த்துட்டு பாரு. இதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். இந்த காய்கறி கீரை இதில் இவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ சொல்லுவாங்க பற்றி அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நம்மளும் சாப்பிட்ணும். நம்மக்கிட்ட எங்கே வசதி இருக்குது அதெல்லாம் பார்த்து கொடுக்கறதுக்கு? ஏதோ கட்சது நம்ம கண்ணில் படுறதை வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் இதில் என்னென்ன சத்து இருக்குது, இது சாப்பிடலாமா, இது நமக்கு ஒத்துக்குமா, அந்த மாதிரி பார்த்து சாப்பிடணும்டி. சரி, இன்னும் கொஞ்சம் கருவோடு தான் இருக்குது. அடுத்து முடிச்சிடுறேன். எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துரு. கருவோடு குழம்பு. ஆமாக்கா, எனக்கு கூட கருவோடு குழம்பு வேணுக்கா. இன்னும் நெத்திலி தலையை க்ளீன் பண்ணலை, இன்னும் சொரா கட் பண்ணல, இந்த இது வாங்கி வச்சுருக்காங்க பாரு அதை கட் பண்ணல. அதுக்குள்ளே குழம்பு வைக்கிறது போயிட்டீங்களா? அக்கா, மீன்லாம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமான வேலை. கருவோடில் வந்து டக்குன்னு கட் பண்ணி போட்டுடலாம். அந்த நீ சொல்லி கொடுத்த மாதிரி வாழை கருவில் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கட் பண்ணி போட்டுறேன். அதுக்கப்புறம் அதை கூட அந்த துண்டு வெட்டி போட்டுறேன். சொராவா அந்த தேங்காய் பாரியா நெத்திலி தலையை கிளி போடணும். அது சதீஷ் கிட்ட சொன்னால் கூட செஞ்சிருவோம் அந்த வேலையை. ஆக மத்தியில் இப்போ கருவோடு குழம்பு வேணும் அதானே? ஏக்கா, சன்னாங்குடி வாங்க என்ன பண்ண போறீங்க? இந்த சன்னாங்குடியில் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால அதை வந்து நல்லா புடச்சிட்டு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக காய வச்சுட்டு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். அது வந்து தூளாக நசுக்கிக்கலாம் ஈஸியாக. அது வந்து இதை பொரியலையோ இந்த சொரக்காய் கூட்டிலலாம் போட்டு சாப்பிட்டு ரத்த சொகைக்கெலாம் நல்லது. ரத்த சொகைலாம் சரியாயிடும். சன்னாங்குடியில் அவ்வளோ சத்து இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது போல, எல்லாத்துலேயும் நல்ல சத்து இருக்கு போல. ஆமாடி, நீ அந்த சாப்பிட்டு பாட்டியா சன்னாங்குடி சாப்பிட்டுருக்கியா? இல்லைக்கா, எங்கள் மாமியார் தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்தி வாங்கினடின்னு. அதை பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்குதா, யாரானா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது குட்டி குட்டியாக இருக்கும். அதனால வாங்கவே மாட்டேன். நீ சொல்ல பிறகு தான் தெரியுது. இந்த வாட்டியை செஞ்சு கொடுத்த வேண்டியதுதான். இந்த சன்னாங்குடி என்னன்னா கொஞ்சம் மண் இருக்கும், அது ஒரு 3-4-5 வாட்டி நல்லா அலசி கழுவிட்டுன்னு வச்சு போயிடும். அதை பிரச்சனை அதில். மற்றபடி அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சத்தும் கூட.